படத்துல என்ன அழுவ வச்சிட்டாங்க ப்ரோ. த்ரிஷாவை பார்த்து சொல்ற டைலாக் எல்லாம் என்ன பார்த்து சொல்ற மாதிரி இந்த தலைவர் போறது பாத்துக்கலாம். கூட விசில் கூட சொல்றாங்க, எங்க விசில் இது எங்க உரிமை, எங்க சின்ன நாங்க அடிப்போம் யாரும் கேட்க முடியாதுங்களா. அதுதான் அந்த 2004 கூட்டு போவோம். அந்த வைப்பு தான். அப்பார்ட் ஃப்ரம் எல்லாத்தையும் தாண்டி சின்ன வயசுல பார்த்து யாரா இந்த மனுஷன் அப்படின்னு எக்ஸைட் ஆன ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அது கொடுத்தது இந்த படம் தான் எனக்கு. அவங்க எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்களோ அது அளவுக்கு பசங்க டிவிக்கே படம் கில்லி படம் பார்க்க வந்து டிவிக்கே ஒரு கட்சி மீட்டிங் மாதிரி இது பண்ணிட்டோன்னு சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு. சமாஜாரினா எல்லாமே போடலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் தான், ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான். இது ஏர்போர்ட்டா இல்ல டோனி தேட்டரானே தெரியலனா 40-50 போலீஸ் நிக்கிறாங்க. எங்க நட மாட்டேங்குது, அங்க யாரும் நிக்கல. 50 போலீஸ் நிக்கிறாங்கடா. போகும்போது செக் பண்றாங்க, எதுக்கு செக் பண்றாங்க, என்ன செக் பண்றாங்கன்னு ஒண்ணும் தெரியல. போன மாதம் மங்காத்தா ரிலீஸ் ஆச்சு, யாரும் எதுவுமே கண்டுக்கல. போலீஸே இல்ல, உள்ள பட்டாசு வெடிச்சாங்க, யாரும் கேட்கல. நாங்க பட்டாசு வெடிக்க போறோம், நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். அங்க வந்து இங்க பண்ணக்கூடாது, அங்க போய் கத்தா கூட விசில் கூட சொல்றாங்க. எங்க விசில் இது எங்க உரிமை, எங்க சின்ன நாங்க அடிப்போம் யாரும் கேட்க முடியாதுங்களா. சூப்பர்ண்ணா. ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதான் சரி. அவங்க எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்களோ நம்ம பசங்க அந்த அளவுக்கு நம்ம அண்ணன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. எல்லாம் படம் பார்க்க வந்தோடனே ஒரு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரு படத்துக்கு ஒரு கில்லி ரீரிலீஸ் படத்துக்கு போயிட்டு ஒரு கட்சி மீட்டிங் மாதிரி கொடுக்குறாங்க. இவ்வளவு இதெல்லாம் தேவையில்ல, கொடுத்துல ஃப்ரீயா விட்டு இருந்திருக்கலாம். வேற உள்ளலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வேற. ஆனா உள்ள இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன் தான் ரொம்ப இதுவா இருந்தது. அவங்க எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்களோ அது அளவுக்கு பசங்க டிவிக்கே படம் கில்லி படம் பார்க்க வந்து டிவிக்கே ஒரு கட்சி மீட்டிங் மாதிரி இது பண்ணிட்டோன்னு வேற லெவல். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு 2024 ரிலீஸ் இல்ல, அப்பயே ஒரு ரிலீஸ் ஃபர்ஸ்ட் டே அண்ணன் படம் எப்ப வந்தாலும் வேற லெவல். அது கில்லிலாம் ஒரே ஒரு ரீசன் தான், தளபதி தான். நான் படம் சூப்பரா இருந்தது, ஃபுல்லா செம்ம வைபா இருந்தது. நான் பேச முடியல, எனக்கு உங்களுக்கே தெரிஞ்சு ஃபுல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் தான் ப்ரோ. வாசல்ல டோட்டலா 3 செக்கிங். இது வரைக்கும் அப்படி செக்கிங் பண்ணதில்லை. ஏர்போர்ட்ல அப்படி செக் பண்ணுவாங்க கூட எனக்கு தெரியல. அங்க செக் பண்ணாங்க, டிக்கி ஓபன் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. இங்க விட்டுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போறோம், மறுபடியும் செக் பண்ணாங்க போலீஸ். எதுக்கு செக் பண்ணாங்க தெரியல. உள்ளெல்லாம் நல்லா என்ஜாய் ப்ரோ. இவங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடுது, ஏன்னு தெரியல. அப்படி ஆயிடுது, இவங்க அப்படி பண்ணிடுறாங்க. ஆனா ஓகே, ஆனா உள்ள செம்ம வைப் ப்ரோ. ஏதோ என் ஃப்ரெண்டு எங்க அங்க நிக்கிறான், அவன் செருப்பா இருந்துச்சு. ஏதோ என் வாட்ச் 2000 ரூபாய் வாட்ச் போயிடுச்சு வீட்டுல. இதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல, பாப்போம், பாத்துக்கலாம் ப்ரோ. அதெல்லாம் அல்சி ப்ரோ. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம் ப்ரோ அது. ஆனா நான் போன வருஷம் ரீரிலீஸுக்கும் வந்தேன், இந்த ரிலீஸும் வந்தேன். இப்போ இதோட தெரியுதான் ரிலீஸ் ஆகுன்னு இருக்காங்க, அதுக்கும் நான் வருவேன். அதோட ப்ரோ தளபதி எல்லா படமும் ரிலீஸ் ஆகும், மாசா இருக்கும் ப்ரோ. எனக்கு இப்போ என்னோட பர்சனல்னா கத்தி ரீரிலீஸ் பண்ணா எனக்கு செம்மையா இருக்கும். அந்த இன்டர்வியூ அந்த பேசுவாங்க தெரியுமா விவசாயி, அந்த ஸ்பீச்சுக்காக நான் வருவேன். ஆனா இந்த படத்துல என்ன அழுவ வச்சிட்டாங்க ப்ரோ. த்ரிஷாவை பார்த்து சொல்ற டைலாக் எல்லாம் என்ன பார்த்து சொல்ற மாதிரி இந்த தலைவர் போறது பாத்துக்கலாம். தளபதி எத்தனை வாட்டி கில்லி ரீரிலீஸ் பண்ணாலும் பயங்கரமா ஹவுஸ்ஃபுல் ஆகுது, பயங்கரமா இருக்கு படம். இந்த படம் என்னன்னா ஃபுல்லா எல்லாமே செம்மையா இருக்கும். பாட்டா அஜினர் வில்லு பாட்டு சரியா இருக்கும், ஷாலோலா பாட்டு, அதுக்கப்புறம் தும்ஷக் அந்த பாட்டு எல்லாமே செம்மையா. இதுல எந்த பாட்டுமே சொல்லுவோம், எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஃபைட்டா தரமா இருக்கும். பிரகாஷ் ராஜ் வில்லன்ல அப்படியே மிரட்டி இருப்பாரு, செல்லம்ட்டு. அதே மாதிரி இதுல ரொம்ப பயங்கரமா ரிஜிஸ்டரான இது, அதாவது த்ரிஷா நிறைய படம் நடிச்சிருக்காங்க. ஆனா தனலட்சுமி மாதிரி ஒரு கேரக்டர் பயங்கரமா ரிஜிஸ்டர் ஆனதுன்னா அவங்களுக்கு நல்ல ஓட்டேரி நரிதான். அந்த குடத்தை எடுத்துன்னு போய் அடகு வைப்பாங்கல்ல நிறைய பேர்ல, ஓட்டேரி நிறைய பேர்ல, அது வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் விஜய் வீட்டுக்குள்ள வரும்போது மேல இருந்து குதிச்சு வருவாரு, அந்த சீன் செம்மையா இருக்கும். அப்புறம் அவங்க அப்பா போன் எடுத்து ராங் நம்பர் இல்லடா ராங் நண்பன் அப்படின்னுவாரு, அது வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ப்ரோ, ஏன்னா இந்த படம் ஹைப் நீங்க எவ்வளவு நாள் ஆனாலும் இன்னும் ஒரு 10 வருஷம் பொறுத்து நீங்க ரீரிலீஸ் பண்ணா கூட பயங்கரமா தான் ஓடும். ஏன்னா அப்படி ஒரு படம். ஏன்னா இப்ப எல்லாருக்குமே கெரியர்ல ஒரு மைல் ஸ்டோனால ஒரு படம் கண்டிப்பா தேவைப்படும். அவருக்கும் நிறைய பெரிய பிளாக் பஸ்டர் இருக்கு. ஆனா கில்லியை பீட் பண்ண எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த லெவலுக்கு அந்த மேக்கிங்கும் சரி, ஃபைட் சீன்ஸ், காமெடி, அவங்க தங்கச்சி கேரக்டருமே சூப்பரா இருக்கும். போனா பக்கத்து ரோக்கு சச்சின் வந்திருக்காருன்னு ஏமாத்தி அமுச்சு விடுவாரு, அவங்க போயிட்டு சண்டை போடுவாங்க. அப்புறம் படிச்சுட்டு இருப்பாருல, நீ எப்படா கிளியர் பண்ண போற அரியர் பேப்பர்னு, அவர் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாரு. பாவாடி கட்டிட்டு படிச்சுட்டு இருக்கவன் நீயா தாண்டா இருப்ப அப்படின்னு. அதனால எல்லா சீனுமே ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். அவர் ஒரு இடத்துல போட்டி நடந்துட்டு இருக்கோம், இவர் கிளம்புவாரு, அப்பதான் வீட்டுல பூஜை போயிட்டு இருக்கோம், கிருஷ்ணாலயத்தை ஊத்திட்டு கிளம்பி போவாரு. அந்த மாதிரி எல்லா சீனுமே செம்ம ஹைலைட்டா இருக்கும். அதே மாதிரி ஓட்டேரி நிறைய கேரக்டரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸா வரவங்க எல்லாருமே செம்மையா பண்ணிருப்பாங்க. விமல் அண்ணன் கூட இதுல வருவார், அந்த தும்ஷக் பாட்டுல டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு.
அது மாதிரி ஓவரால் பவர் பேக்ட்னா இந்த படம் செம்மையா இருக்கும். விஜய் அனந்தா எனக்கு தெரிஞ்சுன்னா திருமலை ரீரிலீஸ் பண்ணலாம், பகவதி, அதுக்கப்புறம் எப்படி பண்ணுவாரு எதுன்னு படம் ஞாபகம் மாட்டேங்குது. மதுரையில எனக்கு அந்த மச்சான் பேர் மதுரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அப்புறம் போக்கிரி கூட மறுபடியும் பண்ணலாம் ரீரிலீஸ், போக்கிரி செம்மையா இருக்கும். வில்லு என்ன கேட்டா விஜய் அண்ணன் படம் எல்லாமே ரீரிலீஸ் பண்ணலாம் தான் சொல்லுவேன், ஏன்னா எல்லாமே செம்மையா இருக்கும். அல்டிமேட் ப்ரோ சட்டை எல்லாம் இப்பதான் போட்டு வர்றேன், சட்டை இல்லாம தான் விளையாடிட்டு இருந்தேன், அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ப்ரோ இது நல்ல படமா இல்லையான்னு கேமரா வச்சு திக்கிற உங்களுக்கே தெரியும், நீங்களும் இல்ல அது கிடையாது. இப்போ வன்மத்தை கக்கணும்னு நினைச்சாங்கன்னா கக்குறதுக்கு எல்லாருமே உரிமை இருக்கு, அவங்க கக்கிட்டு போட்டோம் அவ்வளவுதான். எனக்கு வந்து என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் இந்த படம். ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸே நான் 6 வாட்டி பார்த்தேன் ப்ரோ தியேட்டர்ல. இப்போ செகண்ட் டைம் ரிலீஸ் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்துட்டேன். சண்டே புக் பண்ணிருக்கேன் மறுபடியும் மார்னிங் ஷோ. ப்ரோ அதுதான் அந்த 2004க்கே கூட்டு போவோம், அந்த வைப்பு தான். அப்பார்ட் ஃப்ரம் எல்லாத்தையும் தாண்டி சின்ன வயசுல பார்த்து யாரா இந்த மனுஷன் அப்படின்னு எக்ஸைட் ஆன ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அது கொடுத்தது இந்த படம் தான் எனக்கு. ஸோ அதனால ஒரு அணிலா நான் மாறினதுக்கான படமே இந்த படம் தான் ப்ரோ. எனக்கு திருமலை போடணும்னு ஒரு ஆசை இருக்கு, பிரியமானவளை போடணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஸோ இந்த மூவிஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல நண்பன், ஸோ ஃபீல் குட்டான மூவி. ஸோ அந்த படம் இதெல்லாம் ப்ரோ அது வந்து இவனுங்களோட பயம் ப்ரோ, சரிங்களா? காலைல தியேட்டருக்குள்ள வரும்போது கேட்லயே நிப்பாட்டி விசில் இருக்கா, கொடி இருக்கா, கழுத்தில் துண்டு இருக்கான்னு செக் பண்ணாங்க. ஸோ அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ப்ரோ, அதுக்கு பின்னாடி நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. ஸோ நீங்க சினிமா ரிவ்யூ கேட்டனால நான் டீசெண்டா முடிச்சுக்கிறேன். ரிலீஸ் ரொம்ப வைபா இருந்துச்சு, நல்லா போச்சு படம். நல்லா போச்சு. காமெடி வைஸா தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு, நல்லா சிரிப்பு இருந்துச்சு, எல்லா சீன்ஸும் நல்லா போச்சு. ஸோ அதான் வெளியில கொஞ்சம் இது செக்கிங்லாம் இருந்துச்சு, அது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு, ஏன் பண்றாங்கன்னு தெரியல. பட் ஆனால் உள்ள நல்லா இருந்துச்சு, வைபா இருந்துச்சு. நான் வந்து துப்பாக்கி எதிர்பார்க்குறேன். ஸோ துப்பாக்கி கொஞ்சம் ஒரு நல்ல படம். துப்பாக்கி கத்தி ஜனநாயகன் ஆனது கொஞ்சம் வருத்தம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது கொஞ்சம் எங்களுக்கு தீனி போட்ட மாதிரி இருக்கு. ஸோ நல்ல படம்லாம் திரும்ப விஷயம் நல்லா இருக்கு. பார்த்துப்பேன், ஜெயிப்பாரு என் தலைவன் ஜெயிப்பாரு. ரீமிக்ஸ்ல எதுவும் போடல, படமே நார்மலா போடுற மாதிரி போட்டாங்க. ஆனா அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. செகண்ட் டைம் ரீ ரிலீஸ்ங்கிறப்ப நல்ல ஒரு அவருதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அவரு எப்பயுமே காமெடி சீன்ஸ் நிறைய அவருது நல்லா இருக்கும்ல, அந்த வகையில எல்லாமே. கத்தி ரீ ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். அது எங்க இதுல ஒன்ஸ் மோர் எதுவுமே போடல ப்ரோ, ஏன்னு தெரியல. எங்க ஸ்கிரீன்ல வந்து சுத்தமா ஒன்ஸ் மோர் போடல, இந்த படமே ஒன்ஸ் மோர் போடல. பசங்க கத்தி தந்தாங்க ஃபுல்லா, இதுக்கும் கூட ஏறிட்டாங்க, ஆனா அங்க கூட போடல. ஏன்னா ஏன்னு தெரியல எங்களுக்கு, அது மாதிரி நினைக்கிறேன். இதுன்னு தெரியல, உள்ள ஃபுல்லா பசங்க ஃபுல்லா என்ஜாய்மெண்டா தான் இருந்தாங்க, கத்திட்டு தான் இருந்தாங்க. ஆனா அதுலயே பாதி படம் பார்க்க முடியாங்க. ஃபுல்லா நாங்க அது அப்புறம் தான் வைப் இப்போ வரைக்கும் இருக்கும் ப்ரோ. அது எப்பயுமே தளபதி வைப் அப்படிதான் ப்ரோ இருக்கும். அதான் பாதி தான் கேட்க முடியல ப்ரோ, ஃபுல்லா கத்தி தான் ப்ரோ இருந்தாங்க. பாதி படம் எல்லாரும் கேட்கவே முடியல. அது மாதிரி பாட்டுக்கு வந்து நின்று ஒன்ஸ் மோர் கேட்டு ஃபுல்லா அங்கதான் ஆட்டம் படம் கொண்டாந்தாங்க. ஆனா அதுல இருந்து பாட்டுல இருந்து பாதி சீன் அது யாருமே பார்க்கல. வேற எந்த படம்? தளபதி படம், துப்பாக்கி படம் நல்லா இருக்கும் ப்ரோ. இன்னும் நான் ஒன்ஸ் மோர் தான் தலை போடல. எங்க ஸ்கிரீன்ல போலீஸே வந்து கீழே போய் ஒன்ஸ் மோர் போடும் சொல்லி கீழே போய் எல்லாரும் ஆடணும் தலை. எங்கன்னு தலை மொத்த பேர்லாம் காணாம போயிட்டோம், கூட வந்தவங்க. ரெண்டாயிரத்தி தளபதி தான். இதே தெரிய ரிலீஸ்க்கு வாங்க, நான் பேசுற இதயத்துல நின்று நான் அதுதான் தலை. எல்லா படம் தலை படம் பொறுத்த வரைக்கும் தளபதி படம் சலிக 20 வருஷம் கழிச்சு சின்ன வயசுல பார்த்து இதோட இப்ப தியேட்டர்ல வந்து பாரு ஃபர்ஸ்ட் டைம் படம் மஜா தலை. 2026